ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சிலிருந்து பார்த்தீங்கன்னா 11/9/2024 அன்று பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு அதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட், தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் 25 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் 5 வேகன்சி. தமிழ்நாடு சுகர் கார்ப்பரேஷன் லிமிடெட் 2 வேகன்சி. தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் 9 வேகன்சிஸ். தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் 14 வேகன்சி. தி தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் 8 வேகன்சி. தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் 5 வேகன்சி. தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் 4 வேகன்சி. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு 21 வேகன்சி. தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு 25 வேகன்சி. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி. தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேர் ஹவுசிங் கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு 8 வேகன்சி. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேடு 3 பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு 5 வேகன்சி. தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்டில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட்டில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி. தமிழ்நாடு சுகர் கார்ப்பரேஷன் லிமிடெட்டில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி. தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்டில் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி. தமிழ்நாடு வேர் ஹவுசிங் கார்ப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் 1 வேகன்சி. கேஷியர் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி. ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் 8 வேகன்சி. ஃபாரஸ்ட் கார்டு 30 வேகன்சி. ஃபாரஸ்ட் வாட்சர் 40 வேகன்சி. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பில் கலெக்டர் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு 47 வேகன்சி. அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் அசிஸ்டன்ட் சேல்ஸ் விமன் தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் 194 வேகன்சிஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 480 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசிலிருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் 1A/2024 டேட்டட் பார்த்தீங்கன்னா 11/9/2024. ஸோ பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு 3521 3506. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு. 3496க்கு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு. 3213க்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 3503க்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். 3514க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஆர் ஏ டிகிரி இன் சயின்ஸ் ஆர் ஆர்ட்ஸ் ஆர் காமர்ஸ். ப்ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஹையர் அண்டு தமிழ் லோயர்.
அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். 35/18 பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ். 35/16 பார்த்தீங்கன்னா +2 எக்ஸாமினேஷன் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஹையர், டைப்ரைட்டிங் தமிழ் ஹையர். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ். 35/12 பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 35/20 பார்த்தீங்கன்னா பிகாம். 32/29 பார்த்தீங்கன்னா 10th மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு. டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பை ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்டு இங்கிலீஷ் ஆர் பை ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்டு லோயர் ஜூனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் அல்லது by higher senior grade in English and lower junior grade in Tamil. A pass certificate course in computer on office automation. இதில் கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அது பார்த்தீங்கன்னா 35/09 இதற்கு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா பர்சன் ஹையர் கிரேட் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்டு தமிழ். 35/15 பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பை ஹையர் கிரேட் அண்டு டைப் ரைட்டிங் தமிழ் பை தி லோயர் கிரேடு. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேடு 3க்கு பார்த்தீங்கன்னா 35/07 மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா by higher senior grade in Tamil and English அல்லது by higher senior grade in Tamil and lower junior grade in English அல்லது higher senior grade in English and lower junior grade in Tamil டைப் ரைட்டிங் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அண்டு ஷார்ட் ஹேண்ட் சரிங்களா, டைப் ரைட்டிங் அண்டு ஷார்ட் ஹேண்ட். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா யா பாஸ் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். 35/17 பார்த்தீங்கன்னா +2 எக்ஸாமினேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஹையர், டைப் ரைட்டிங் தமிழ் ஹையர், ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் அண்டு தமிழ் ஹையர். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ரிஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட். ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் லோயர் கிரேட், ஷார்ட் அண்ட் தமிழ் லோயர் கிரேட், டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஹையர் கிரேட், டைப் ரைட்டிங் தமிழ் ஹையர் கிரேடு. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு 35/10 போஸ்ட் கோடு. A person higher secondary examination, a person short and higher grade both in English and Tamil, and a typewriting higher grade both in English and Tamil. 35/01க்கும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. 35/04க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 35/13க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோடுக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி +2 எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிஸ், பயாலஜி, சுவாலஜி ஆர் பாட்டனி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ். ஃபாரஸ்ட் வாட்சருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதை பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், அசிஸ்டன்ட் சேல்ஸ் விமனுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். பில் கலெக்டருக்கு பார்த்தீங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். கேஷியர் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் காமர்ஸ். ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிகாம் வந்து முடிச்சிருக்கணும். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட்ஸ் இது ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம மற்றொரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா 11/9/2024 பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அவர்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 1A/2024.